ஏங்க நான் என்ன சொல்றேன், ம். வெளியில புலியா இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுல எலியா இருந்து அடி வாங்குவாப்ல அப்படிங்கிறேன். அடி வாங்குவாரா? விஜயா? அப்புறம் எந்த பொண்டாட்டி அடிக்காம இருக்கா? ஓ! ஏதாவது பொண்டாட்டி அடிக்காத ஒரு பொண்டாட்டிய ஒருத்திய சொல்லுங்க பாப்போம். அடி பயங்கரமா விழுமோ? அப்புறம் இத வந்து அவர் சொன்னாரா எங்கேயாவது? ம். சொன்னாரா? இதுவரைக்கும் சொன்னதில்ல. ஆ? நீங்க சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் போய் கோர்ட்ல எதிர்வாதம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆ? என்ன ஆகும்? நீங்க வடிவேல் படம் பாத்தீங்களா? கோவை சரளா பறந்து பறந்து அடிப்பாங்க தெரியுமா? ஆமா. ஆ? அது மாதிரி இவங்க அடிச்சதெல்லாம் ம். எங்க போய் யாருகிட்ட சொல்றது? ஆ? ஓ! பாவம். அன்பா இருக்கிறவங்கிற ஒரே காரணத்தினால அத்தனையும் தொடச்சு போட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கணவனும். என் தலைவன் மட்டும் இல்ல. ம். ஆமா. அப்போ உங்க தலைவர் வந்து அப்பற்ற அழுக்கு சுத்தமானவரு. அதாவது ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என் தலைவர் கோயில்ல குடுக்கிற தீர்த்தம். ம். அந்த தீர்த்தங்கிறது என்ன? என்ன? தண்ணி. அந்த தண்ணி தூய்மையான தண்ணிங்கிறதுனால தான் அத்தனை பேரும் இப்படி வாங்கி அப்படி குடிச்சிட்டு போறோம். அந்த தண்ணி எங்க பிடிப்பாங்கன்னு தெரியுமா? கூவத்துல இருந்து எடுத்துட்டு வரான்னு சொல்லுவீங்க. ம். நீங்களாம் யார் தெரியுமா? ம். திமுக காரன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுங்க. ம். ஆமா. சீரியஸா. கடவுளை நம்பினவன் மாட்டு மூத்திரத்தையும் கொடுப்பான். கடவுள் நம்பிக்கை தான் இருக்கணும். நிறைய குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதான் கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? ம். நிறைய குடிச்சிருக்கீங்க உங்களுக்கு. உங்க தலைவருக்கு எதனா குடுக்கலாம்ல? அவரும் குடிப்பாரு. தெரியுமா? தெரியும், தெரியும். ஆ? திமிங்கல பாலே குடிக்கிறவரு மாட்டு மூத்திரம் குடிக்க மாட்டாரா? தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா தெரியலன்னா. ஒரு விஷயம், நாங்க துண்டுல வந்து ஏன் மஞ்சள் சிகப்பு போட்டிருக்கோம்? ஏன்? ஆடி மாசம் வரப்போது கூழ் ஊத்தணுமா? ஹலோ, கடவுளை அளவுக்கு அதிகமா நாங்க நேசிக்கிறோம். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டியை தவிர்த்துட்டு நடிகையை ரொம்ப நேசிக்கிறார் போல இருக்கு உங்க தலைவர்.